இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாத்திரம் வெளக்குற சோப், டிஷ் வாஷ் பார் வீட்லயே நம்ம எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கேஸ்டிக் சோடா 100 கிராம், தண்ணி 300 எம்எல், எண்ணெய் 600 எம்எல், பூந்தி கொட்டை பொடி 30 கிராம். இந்த கேஸ்டிக் சோடாவை கையில எடுத்து பயன்படுத்தும்போது கட்டாயம் க்ளவுஸ் போட்டு தான் பயன்படுத்தணும். ஏன்னா அத போட்ட உடனே அந்த கெமிக்கல் வந்து கையில படும். அது படாம இருக்கிறதுக்கு நம்ம இந்த க்ளவுஸ் போட்டு தான் பண்ணணும். அது எப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். 100 கிராம் கேஸ்டிக் சோடா போட போறோம். கையில படாம பண்ணணும். சின்ன பிள்ளைங்க பக்கத்துல இருக்கக்கூடாது. அடுத்தது 300 எம்எல் தண்ணி. கேஸ்டிக் சோடா போட்ட உடனே தண்ணி அப்படியே சூடு ஏறும். கொஞ்சம் நகண்டு நின்று தான் அதை அப்படியே கலக்கணும். இப்போ அந்த கேஸ்டிக் சோடா கலந்தாச்சு, நல்லா கலந்தாச்சு. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணும் தண்ணியில் கலக்கிறதுக்காக. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிட்டு, இப்போ அடுத்தது நம்ம வந்து பாம் ஆயில் 600 எம்எல் அதில் ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி மாதிரி இருக்கா, மிக்ஸ் பண்ண அப்படியே கட்டியாகும். இப்போ அடுத்தது வந்து நம்ம பூந்தி கொட்டை பொடி எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து அந்த 30 கிராமை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போடணும். அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணணும் மொத்தமாக. நல்லா பூந்தி கொட்டை வந்து உள்ளே கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டியது வரும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக மாற ஆரம்பிச்சிட்டு, இப்போ வந்து நம்ம இந்த இதை ஒரு மோல்டில் ஊற்றணும். இப்போ வந்து நம்ம சோப்பு செஞ்சு மோல்டில் ஊற்றியாச்சு. 2 நாள் கழித்து அதை தட்டி எடுக்கலாம். ஆனால் 10 நாள் ஆகும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா கேஸ்டிக் சோடாவோட எஃபெக்ட் வந்து போகிறதுக்கு குறைஞ்சது 10 நாளாவது ஆகும். 10 நாள் கழித்து நம்ம வந்து மோல்டுலேருந்து எடுத்துனோம்னா இந்த மாதிரி தான் வரும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. மற்றவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வாய்ப்பினை தந்த திரு ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.